என் தங்கப்பிள்ளையே, என் குழந்தை, கவனமாக இருக்க வேண்டிய தருணத்தை கொண்டு உன் அம்மா இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். வெள்ளிக்கிழமை இரவில் உன் தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு, இனி வரக்கூடிய நாட்களில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த வேதனைகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்கானது. எந்த சோதனைகளையும் நீயாகவே இழுத்து கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதற்கானது. வராகி ஒன்றை சொல்லும் பொழுது அதில் இருக்கும் காரணங்களை புரிந்து கொள்ள உன்னால் முடிந்துவிட்டது என்றால், இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகள் இல்லை. இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு சோதனைகள் இல்லை. உன்னை சுற்றி வந்து நான் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் இந்த வராகி, உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம், நாளைய தினம் உன் வீட்டில் கேட்கின்ற ஒரு சத்தம் நிச்சயமாக உன்னை தயாராக இருக்க வைக்கும். அடுத்த நிலை என்னவென்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க என் பிள்ளையை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இந்த வராகி துணையிருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் எல்லா தருணங்களிலும் நம்மை உஷாராக இருக்கச் சொல்ல யாரும் வருவதில்லை. ஏனென்றால் வரட்டுமே, அவர்கள்தான் அனுபவிக்கட்டுமே என்று வேடிக்கை பார்ப்பார்களே தவிர ஒரு பொழுதும் இதை செய்யாதே என்று உன்னை யாரும் சொல்ல மாட்டார்கள். நாம் பட்டது போல இவர்களும் பட்டு திருந்தட்டும் என்றுதான் இங்கு எல்லோரினுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்காக உன் அம்மா நான் வருகிறேன். என் பிள்ளைக்காக ஆனந்த கண்ணீரை இந்த தாயானவள் வடிக்கிறேன். என் குழந்தையை, ஏற்கனவே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சோதனைகளை எல்லாமும் தாண்டித்தான் இப்பொழுது உனக்கு நல்லது நடக்க தொடங்கி இருக்கிறது. நான் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் ஏராளம். நான் உன்னை சந்தித்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நன்மைகள் ஏராளம். இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா? உனக்காக நான் வந்து நடத்துவது, உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பது என்று ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த தெய்வம் சொல்லித் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதுமல்லவா? இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். எந்த காலத்திலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்காது. இனி உன்னை சுற்றி நான் வரும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்க மாட்டாய் என்பதனையும் புரிந்து கொள். இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு தேடி வருவதற்கு முழுக்க முழுக்க இதுதான் காரணம். உன்னை சுற்றி வந்து நான் ஏற்படுத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கென்று உன் முன்னால் உருவாக்கி தர தயாராகத்தான் இருக்கிறேன். நாளைய தினம் அப்படி என்ன விஷயம் நடக்கப் போகிறது? யார் வந்து உன் வீட்டு வாசலில் சத்தமிடப் போகிறார்கள்? என் பிள்ளையே, நீ பயற்றமடையாதே. நீ பதற்றமடைந்து நீ உன் மனதை இப்பொழுதே கெடுத்து கொள்ளாதே. அம்மா எதையும் முழுமையாக சொல்வதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. உன் தாய் உனக்காக வருகிறேன் என்பது நீ அறிந்த உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் எதையுமே உனக்கு சரியாக எடுத்து தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே உனக்கு நம்பிக்கையோடு நான் நடத்தி தருவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும். இனிமேல் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நாளைய பொழுது விடியும் நேரம் உன்னுடைய மனது சற்று அமைதியாகவே எதையும் சிந்திக்க வேண்டும். படபடவென்று எதையாவது யோசித்து அவசரமாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்து கொண்டிருக்காது. உன்னுடைய முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்துவிடும். உன்னுடைய முடிவுகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்ற துன்பங்களை கொடுத்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய காரியங்களுக்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. இந்த வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லாமும் சரியாக நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்ள முடியும். அம்மாவினுடைய அன்பும் அக்கறையும் என் பிள்ளைக்கு வேண்டியதை எல்லாமும் நடத்தி கொடுக்க
வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய விடியல் பொழுதில் என் குழந்தையின் மனதில் தோன்றக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் வேறறுக்க வேண்டும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிச் செல்ல வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு பொழுதையும் இனி நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் யார் உன்னை என்னவாக பார்த்தார்கள் என்பதை எல்லாமும் கடந்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே தவறுகள் செய்திருக்கிறோம் இல்லை என்பதனை எல்லாமும் தாண்டி இனி எந்த தவறுகளையும் செய்யாமல் நிச்சயமாக நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இனி எந்த தவறுகளிலும் இந்த வாழ்க்கையை நாம் சிக்க விடாமல் நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் நாம் உணர வேண்டிய நேரம். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உனக்காக நான் தொடர்ந்து வருவேன். எந்த நிலையிலும் உன்னை நான் அன்போடு அரவணைக்க காத்திருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எதிரும் புதிருமாக இருந்த சூழ்நிலைகள் கூட ஒரு நொடியில் மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகின்றது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை மாறுவது போல உன்னுடைய பல தேவைகளும் விருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாறத்தான் போகின்றது. உன்னோடு நான் இருக்கும் பொழுதும் இனி உன்னை கடந்து நான் வரும் பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும். எதிலுமே அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் உண்மையை சொல்லும் என்ற புரிதல் உனக்குள் வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இன்று உன் மனதில் தோன்றும் பல குழப்பங்களுக்கு என்ன காரணம் என்று சற்று சிந்தித்துப்பார். உன் மனதில் தோன்றும் பல விஷயங்கள் எதனால் தோன்றியது, யாரால் தோன்றியது என்று சற்று யோசித்துப்பார். உனக்குள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் கொண்டு வந்து கொடுத்த இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்கு என்ன கொடுக்கும் என்று நீ பதறுவதை எல்லாமும் தாண்டி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ நம்ப வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. உனக்காக யாரும் இல்லை என்ற பொழுது நீ பதறியது உண்டு. ஆனால் இப்பொழுது உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனிமேல் நீ பதற்றம் கொள்ள தேவையில்லை. இனிமேல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா? தேவையில்லாதது என்றும் சரியில்லாதது என்றும் இனி எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ பதறி துடிக்காதே. உன் முன்னால் நின்று நான் எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் வந்து தருவதை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களை நாம் தாங்கி வளர்ந்து வாழ்க்கையின் ஒரு எல்லையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் எந்த ஒரு தவறும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது. உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்தில் நீ தவறு செய்வாய், எந்த இடத்தில் உன்னை எளிதாக காயப்படுத்தலாம் என்று ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்கத்தான் வேண்டும். யார் உன் வீட்டு வாசலுக்கு வந்து கத்தினாலும் அவசரப்பட்டு என் பிள்ளை எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்து விடக்கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் நீ செய்து விடக்கூடாது. உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணர வேண்டிய காலம் இனிமேல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க. உன்னை சுற்றி வந்திட்ட சில விஷயங்களை நீ சற்று கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, சில நிலைகளில் நாம் நம்மை நாமே இழந்து விடுகின்றோம். நம்முடைய பொறுமையை நாம் இழந்து விட்டு அவசரத்தில் வார்த்தைகளை கடத்தி விடுகின்றோம். இதுபோன்றெல்லாம் ஒரு நிலை வருகிறது என்றால் என் பிள்ளை இனியும்
நீ பொறுக்காமல் எதையும் செய்து விடாதே. உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமாக எதையும் எதிர்கொண்டு நாம் வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையில் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் தலைகீழாக மாறும்படி நாம் ஒரு காரியத்தை நிச்சயமாக செய்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்ன நடப்பதாக இருந்தாலும் அதில் நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எதிர்பாராத சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு நடந்து விட்டது. இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நன்மதிப்பை பெற வேண்டும். நாம் நமக்கான தேவைகளை உறுதிப்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்றாலும் இனி இந்த தெய்வம் சொல்வது போல உன்னை தேடி சில நன்மைகளும் இருக்கும், சில தீமைகளும் இருக்கும். நீ செய்வது நல்ல விஷயமாக இருந்தால் இனி வரக்கூடிய எல்லாமும் நல்லதாக மாறவும், உன்னை சுற்றி நடப்பது தீமையாக இருந்தால் அத்தனையிலும் உனக்கு தீமைகள் வருவதாகவும் உன் வாழ்க்கை உன்னை மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திடாத சில விஷயங்கள் எல்லாமும் சில நாட்களாகவே உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீயும் இதை எதிர்பார்க்க முடியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். எதிர்பாராமல் நடந்ததை எல்லாமும் யோசித்து கலங்கி கொண்டுதான் இருக்கிறாய். எப்பொழுதும் அம்மா சொல்வது ஒன்றுதான், நீ செய்த தவறு அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தவறு தவறுதான். அப்படிப்பட்ட தவறுகளை செய்யும் பொழுது நாம் ஒருவரிடம் சிக்கிக் கொள்வோம். யாரிடத்திலும் சிக்குகிறோமோ இல்லையோ இவரிடத்தில் நாம் நிச்சயமாக சிக்கிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒருவர்தான் நாளை உன் வீட்டு வாசலில் எட்டி பார்த்து சத்தமிடுவார். இந்த சத்தம் கேட்டுவிட்டது என்றால் அவர் வந்து விட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். அப்படி யார்தான் வரப்போகிறார் என்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கி விட்டதல்லவா? என் குழந்தையே, நாளைய விடியல் சனிக்கிழமையினுடைய விடியல். சனிக்கிழமையினுடைய விடியலில் உன் வீட்டை தேடி வரக்கூடியது அந்த காகம். அதாவது சனி பகவானினுடைய வாகனமான காகத்தை பற்றித்தான் அம்மா இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். சனி பகவானினுடைய வாகனமான இந்த காகம் நாளை உன் வீட்டு சுவற்றின் மீதோ உன் வீட்டு வாசலுக்கு அருகிலோ நின்று கரைந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ புரிந்து கொள்ளலாம் சனி பகவான் உன்னை கவனிக்க வந்து விட்டார் என்று. என் குழந்தையே, சனி பகவான் தவறு செய்பவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கூட எப்படிப்பட்ட விஷயங்களை தவறாக மற்றவர்களுக்கு செய்திருந்தாலும் சனி பகவானினுடைய கண்களில் இருந்து நிச்சயமாக அவர்கள் தப்பிவிட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. சனி பகவான் சிவபெருமானிடம் இருந்து அருளை பெற்றவர் அல்லவா? சிவபெருமானிடம் இருந்து ஈஸ்வர பட்டத்தை பெற்று சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுபவர் அல்லவா? சிவபெருமானுக்கு அடுத்தபடியாக யார் என்ன தவறு செய்தாலும் இவரிடமிருந்து ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வரத்தை பெற்ற சனீஸ்வர பகவானினுடைய வருகை நாளை உன் வீட்டில் இருக்கும் என்றால் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னிடம் இருக்கும் சில தவறுகளை நீ சரிபடுத்த வேண்டும், நீ செய்யும் நன்மைகளை இன்னமும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது நடக்கும் என்றால் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருந்த மாட்டாய். உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்கு மேன்மையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் உனக்கென துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியாக மீண்டு வர வேண்டும். தெய்வத்தின் அன்பும் அக்கறையும் கொண்டு எல்லா நிலைகளிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இதுவரையிலும் என் பிள்ளையை சந்தித்த பல விஷயங்கள் பல சோதனைகளை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டி அவசியம் வந்து விட்டது. உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து விட்டது. உன்னை சுற்றி வருவது எல்லாமும்
இனி உனக்கு இனிமேல் எப்பொழுதும் நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எப்பொழுதும் போல சந்தோஷமான பல விஷயங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொன்னது போல நாளைய தினம் காக்கையின் சத்தம் உன் வீட்டில் கேட்கிறது என்றால் சனீஸ்வர பகவான் அதன் மீது அமர்ந்து உன் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த தவறுகளும் அங்கு நடந்து விடாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள தயாராகும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு வாழ நீ பழகு. எல்லா நிலையும் உனக்கு சந்தோஷத்தையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் நல்லதொரு திருப்பம் நடந்தே தீரும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் உன் வெற்றியை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இதையுமே எண்ணி நீ இனிமேலும் கலங்கி நிற்காதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, இவை எல்லாவற்றையும் சரியாக நீ உணர வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. உனக்கு நல்லது நடக்க நான் என்றும் உன்னோடு துணை இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். எதிர்பாராத சில விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடந்தே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து வருவதில்லை அன்பு. இப்பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பொழுது அதனை நீ மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. மனத்தெளிவோடு எதையும் என் பிள்ளை உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் முன்னின்று வழி நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே ஏற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இனி எந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு சரியாக தெரிந்து கொண்டு வாழத்தான் போகிறாயல்லவா? அம்மா சொல்ல சொல்ல உனக்கும் நல்ல மாற்றங்கள் நடக்கும். எதிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. காலம் உனக்கு தேவையான நேரத்தில் நல்ல பதிலை கொடுப்பது போல அம்மாவின் அன்போடு உனக்கு சரியான விஷயங்களும் சரியான புரிதல்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் குழந்தைக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள். உன்னை மீட்டெடுக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள். முடியாது என்று நீ சொன்ன விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக முடித்து கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி எண்ணி என் பிள்ளை இனிமேல் நீ கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி உன் வாழ்க்கையில் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ நல்லபடியாக மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவனத்தோடு வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு மனநிறைவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்ல நேரம் என் பிள்ளைக்காக நான் சொல்லி இருக்கும் இந்த விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு என்ன தேவை என்று நான் சொல்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நான் உனக்கே என்று சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. உனக்கே என்று இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொன்னது போல நாளை நீ உஷாராக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்து விடாதே.
சனி பகவானினுடைய பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்றால் கவனம் அதிகம் தேவை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.